அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 30, 2024 ஆடி 14ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வாழ்வில் நடக்கும் அனைத்திற்கும் காரணத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்யாதீர்கள். சில நேரங்களில் சில விஷயங்கள் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம். நடப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லாம் நன்மைக்கே. இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். அனுதினம் சுவாசிக்கும் காற்றைப் போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் இன்றைய சூழ்நிலையை வைத்து நாளை இப்படித்தான் என்று நிர்ணயிக்காதீர்கள். படைத்தவன் மனது வைத்தால் உங்கள் வாழ்வை சிறப்பாக மாற்ற ஒரு நொடி போதும். நம்பிக்கையுடன் இருங்கள். ஒரு நாள் அனைத்தும் மாறும். அந்த ஒரு நாள் இன்று அல்லது நாளையாக கூட இருக்கலாம். உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் விரைவில் நிகழும். மிக சிறப்பாக வாழ்வீர்கள் என்று நம்ம எல்லாம் எட்டுநடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு எட்டு நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். எட்டின் மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். இப்போது நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கான நடையை தொடங்குகிறோம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய நினைவூட்டல்கள் அப்படிங்கிறத நினைவூட்ட வேண்டிய நாள். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை உள்வாங்கி கொண்டே இருக்கிறோம். நிறைய, அதாவது நம்மளுடைய மூதாதையர்களை விட இப்போ அதிகப்படியான விஷயங்களை நாம் கிரகித்து கொண்டே இருக்கிறோம். அப்போது எத்தனை விஷயங்களை நாம் உள்வாங்கி கொண்டிருந்தாலும் அது இன்னும் நிரப்பப்படவே இல்லை. நம்மளுடைய மூளை முழுமையாக இன்னும் நிரப்பப்படவில்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மூளையில் நாம் நிறைய சேகரித்து வைக்கிறோம். ஆனால் நிறைய சேகரித்து வைத்ததையே மறந்து விடுகிறோம். அதனால தான் முக்கியமான விஷயங்களை நினைவூட்டல் அப்படின்னு நான் நித்தம் நினைவூட்டுகிறேன். முதல்ல நாம் செய்ய வேண்டிய நம்மளுடைய பயிற்சிகளுக்கு முயற்சிகளுக்கு முன்பாக செய்ய வேண்டியது நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், இவர்களை வழிபட வேண்டும். இவர்களிடம் நாம் அவர்களை துணைக்கு அழைக்க வேண்டும். ஏன்னா எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாகவும் நாம் நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய, நம் மீது அக்கறை உள்ள, நம்மளை முன்னேற்றி பார்க்கக்கூடிய இந்த ஜீவராசிகளை, இந்த உயிரோட்டம் உள்ள இந்த காவியங்களை நாம்
ஒவ்வொரு நாளும் வேண்டி பயணிக்கணும். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்களை இவர்களை வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி இந்த அற்புதமான பயிற்சிகளின் வாயிலாக நான் அற்புதமான மனிதனாக மாற வேண்டும், எனது வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்க வேண்டும், எனது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த பயிற்சிகளை செய்வதற்கு என்னை நீங்கள் தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும், எனக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நீங்கள் இருந்தாக வேண்டும் என்று நம்ம அவர்களை வழிபட்டு கேட்டோமானால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு நல்வழி காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் முதல் நினைவூட்டலாக அந்த விஷயத்தை செய்யணும். இரண்டாவது நினைவூட்டல், நம்மளுடைய பயிற்சிகளின் முயற்சிகளுக்கு முன்பாக வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி இருக்க வேண்டும். இந்த வெதுவெதுப்பான நீர் பருகுதல் அப்படிங்கிறது எல்லா காலங்களிலும், அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, அல்லது வெயில் காலமாக, அதாவது கோடை காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் நாம் விடிகாலையில் நடப்பவர்கள் வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருக வேண்டும். இந்த 2 டம்ளர் அப்படிங்கிறது 150 ml இருந்து 200 ml கொள்ளளவு கொண்ட டம்ளர் அளவு நான் சொல்கிறேன். ஸோ 2 டம்ளர் நீர் வெதுவெதுப்பாக பருகிட்டு நாம் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்கணும். நம்மளுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது 8 நடை பயிற்சி மட்டுமல்ல, அதற்கு முன்பாக செய்யக்கூடிய 9 மூட்டு பயிற்சி, 27 தோப்பு கரணம், இவைகள் செய்வதற்கு முன்பாக நாம் இந்த 2 செயல்களையும் செய்திருக்க வேண்டும். எதை? நம்முடைய தாய் தந்தையர்கள், குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்களை வழிபடுவது, அதன் பிறகு 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி பயணிப்பது, அதன் பிறகு மீதி எல்லா பயிற்சிகளையும் செய்யணும். ஸோ இப்படி செய்யும் பொழுது அந்த பயிற்சி நமக்கு எண்ணிலடங்கா அது இன்ஃபைனட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுதான் 8 அப்படிங்கிற வடிவத்தையே சொல்லுவாங்க. இன்ஃபைனேட்டிவ்க்கு சிம்பிளே இந்த 8 தான். ஸோ நாம் 8 நடை அப்படிங்கிறதுக்கு அளப்பரியா எண்ணிலடங்கா முடிவில்லா ஒரு அற்புதமான ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய இந்த பயிற்சிகளை செய்வதற்கு அது துணை புரியும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு எப்பொழுதுமே நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும், சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இப்போயே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5.5 நிமிடங்களை கடந்துட்டோம். ஆனால் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னை கேட்டால் இயல்பாக தான் இருக்கும். தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு அது ஒரு இறுக்கத்தன்மையை ஏற்படுத்தும். புதிதாக வந்தவர்களுக்கு அந்த தகவலை இப்பொழுது கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய உள்ளங்கை அப்படிங்கிறது இயல்பாக நீங்கள் மடக்கும்போது இயல்பாக இருக்கும். நீங்கள் மற்ற நேரங்களில் நீங்கள் தூங்கி எழும்பொழுது அமைக்கி பாருங்கள், அல்லது பகல் நேரங்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த உள்ளங்கை மடக்குதல் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய 8 நடை பயிற்சியை 21 நிமிடங்கள் கழித்து நம்ம சொல்லுவோம் அல்லவா, அப்பொழுது நீங்கள் அமைக்கி பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு இறுக்கத்தன்மையோடு இருக்கும். ஏன் அந்த இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது அப்படின்னா, நம்மளுடைய இரத்த சுழற்சி, நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது வெகு விரைவாக நடைபெறும். இந்த பிளட் சர்க்குலேஷன் வெகு விரைவாக நடப்பவர்களுக்கு இருதய அடைப்பு அப்படிங்கிற, இருதய அடைப்பு மட்டுமல்ல, நரம்புகளில் எந்தவித அடைப்பும் ஏற்படாது. ஏன்னா ரத்தம் இங்கே அற்புதமாக சுழல்கிறது. ஸோ இந்த அற்புதமான இரத்த சுழற்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நாம் செய்யும் பொழுது எவ்வளோ கவனமாக செய்யணும். உள்ளங்கைகளை அதுக்காகவே மடக்கி பார்க்கணும். நீங்கள் உள்ளங்கைகளை ஒரு முறை மடக்கி பார்க்கும் பொழுது இயல்பாக இருக்கிறது. 21 நிமிடங்கள் கழித்து அதை மடக்கி பார்க்கும் பொழுது இறுக்கமாக இருக்கிறது. இறுக்கமாக இருக்கிறதுனா உங்களுடைய இரத்த ஓட்டம் அங்கே தடைபடுகிறது. அதாவது நீங்கள் இருக்கும் பொழுது கைகளை மடக்கும்போது உங்களுடைய விரல் நகங்கள் வரை அந்த இரத்தம் போவதனால் அது வேகமாக விரைவாக செல்வதனால் அதை தடுக்கும் விதமாக நாம் மடக்கும் பொழுது அங்கே ஒரு இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது. ஸோ அந்த இறுக்கத்தன்மை அப்படிங்கிறத மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக நமக்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் அதை செய்து பார்க்கணும். அப்படி செஞ்சுட்டு நீங்கள் விரலுடைய நகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னா விரல் நகம் வரைய நம்மளுடைய ரத்தம் பாஞ்சு வந்திருக்கும், அதை நம்ம தடுத்திருக்கோம். அப்படி தடுக்கும்போது அந்த விரல் நகம் அப்படி ஒரு பிங்க் நிறத்தில் இருக்கும். இயல்பில் பார்த்திங்கன்னா இருக்காது. அந்த பிங்க் நிறத்தில் இருக்குது அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராக சிறப்பாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் சுவாசத்தை சோதித்து பார்க்க சொல்லுவோம். இந்த சுவாசம் சோதித்து பார்த்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே 2 நாசி, அதாவது மூக்கு அப்படின்னா மூக்கில் 2 துவாரம். இந்த 2 துவாரத்துலையும் தானே சுவாசம் போகிறது அப்படின்னு நம்ம கருதுவோம். இல்லை,
இயல்புல மனிதர்களுக்கு ஒரு நாசியில் தான் வரும், ஒரு துவாரத்தில் தான் வரும். அப்படியா? இல்லையே, எனக்கு 2 துவாரத்துலேயும்ல வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் இதை வந்து ஒரு கண்ணாடிக்கு முன்பாக ஒரு நூலை கொண்டு, நூலை வந்து மூக்கு துவாரத்துக்கு கீழே, மூக்குக்குள்ளே விட்டுறாதீங்க, தும்மல் வந்துடும். துவாரத்துக்கு கீழே வச்சு பாருங்கள், எந்த சைடு அசையுதுன்னு பாருங்கள். அந்த சைடு தான் சுவாசம் அப்படிங்கிறது வெளிவரும். உள்ளே போன சுவாசம் வெளிவருதல் அப்படிங்கிறது ஒரு நாசியில் தான் வரும். நம்ம 2 நாசிலையும் சுவாசம் எடுக்கலாம், ஆனால் வெளிவிடுவது ஒரு நாசியில் தான் வெளிவிடுவோம். அதே போல் இன்னொரு நாசிலையும் நீங்கள் வைத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 8 நடை தொடங்குவதற்கு முன்பாக செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு சுவாசம் ஒரு துவாரத்தில் தான் இருக்கும். 8 நடை பயிற்சி முடித்த பிறகு, அதாவது 21 நிமிடங்கள்லேயே தொடங்க ஆரம்பிச்சிடும். 42 நிமிடங்களில் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 2 நாசிலையும் சுவாசம் வரும். இந்த 2 நாசிலையும் சுவாசம் வருவதற்காக யோகா கிளாஸுகளில் அல்லது தியான கிளாஸுகளில், வாசி இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகளெல்லாம் அதை நாடி சுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்து செயல்படுத்துவார்கள். நாடி சுத்தி செய்யும்போது என்ன நடைபெறும் அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு அந்த சுவாசம் அப்படிங்கிறது 2 தாரத்துலையும் வராது. ஸோ ஒரு பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக அதை செய்யணும், தியானம் செய்வதற்கு முன்பாக 2 நாசிலையும் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க. ஆனால் 8 நடை பயிற்சியை நம்ம மேற்கொள்ளும் பொழுது, 8 நடை பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது, நம்மளுடைய 42 நிமிடங்களில் 2 நாசிலையும் அற்புதமாக சுவாசம் வரும். எவ்வளோ நேரம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 21 நிமிடங்கள் வரும். அப்போது நம்ம 8 நடை பயிற்சியை மேற்கொண்டு முடித்ததுக்கு பிறகு நாம் ஒரு 20 நிமிடத்திற்குள்ளாக நல்லதைத்தான் நினைக்கணும். இல்லை, நம்ம எப்போதுமே நல்லதை தானே நினைப்போம் அப்படின்னா நிச்சயமாக அதில் தவறொன்றும் இல்லை. நல்லதை மட்டுமே எண்ணணும். ஸோ நல்லதை எண்ணுவதற்கு நாம் முதல்ல அஃப்ரமேஷன் விசுவலைசேஷன் பண்ணணும். இது கிட்டத்தட்ட நாம் நம்மளுடைய வீடியோவில் கொடுத்துருக்கிறதே உங்களுக்கு வந்து 15 நிமிடங்கள் அப்படிங்கிறது தாராளமாக வரும். இல்லை நான் ஷார்ட்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னா, தயவுசெய்து அந்த 20 நிமிடங்களில் நீங்கள் பூஜை அறைக்கு போகலாம், அல்லது நீங்கள் உங்களுக்கு பிடித்த இஷ்டமான எது வேண்டுமானாலும் செய்யலாம். இல்லை, நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். அதாவது இன்றைய நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். இப்படி நல்ல விதமாக பிறருக்கு யாருக்கு நீங்கள் ஆசி வழங்கணும், வாழ்த்து வழங்கணும் அப்படின்னா அந்த நேரத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். மணியோசை அப்படிங்கிறது கேட்டிருக்கோம். ஸோ மணியோசை கேட்டால் இப்போ, அதாவது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நடையை மாற்றி நடக்கணும். ஸோ அதாவது நாம் நடையை தொடங்கும் பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் சொல்லியிருப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பெண்கள் அனைவரும் வலதுபுறமாக நடக்கணும். இது பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும், வெறும் 21 நிமிடங்கள் மட்டும் ஆரம்ப காலத்தில் நடக்க பழகுபவர்களுக்காக சொல்வது. ஆண்கள் அனைவரும் அப்படியே மாற்றி நடக்கணும். அதாவது ஆரம்பத்தில் நம்ம வந்து வலது பக்கம் தொடங்கியிருந்தோம் அப்படின்னா, இப்போ இடது பக்கம் அப்படின்னு தொடங்கணும். ஸோ அவ்வளவுதானே ஒழிய, இந்த ஒளியோசை கேட்கவுமே நீங்கள் மாற்றி நடக்கணும். அதற்காகத்தான் வந்து அந்த ஒளியோசை கேட்கறது அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள். எனக்கு தெரிய வந்த ஒரு செய்தி, நிறைய நபர்கள் வந்து 42 நிமிட நடைக்கு மாறிட்டீங்க அப்படிங்கிற தகவலை நீங்கள் வந்து ஃபேமிலி டீம்கிட்ட பகிர்ந்தீங்க. அந்த செய்தியும் என்னை வந்தடைந்தது. மிக்க மகிழ்ச்சி. ஸோ அந்த மணியோசை கேட்கவும் 21 நிமிட நடைக்காரர்கள் மட்டும் மாற்றி நடக்கணும். மற்றவர்கள் வந்து தொடர்ந்து அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். மீண்டும் அந்த 21 நிமிட இடைவேளை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அல்லவா, அந்த இடைவேளையில் பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ண போயிடணும். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க அப்போ நடையை மாற்றி நடக்கணும். ஸோ இதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். இவ்வாறாக ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம நினைவூட்டி கொண்டே இருப்போம் ஒவ்வொரு விஷயங்களையும். இந்த நினைவூட்டுதல் அப்படிங்கிறது நமக்கு அது ஒரு வாழ்க்கை பாடமாக, பழக்கமாக மாறணும், ஒரு ஒழுக்கமாக நம்ம அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நினைவூட்டல்களை ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி கொண்டே இருப்போம். இன்னைக்கு நம்ம பார்த்த திருக்குறள் குறள் எண் 302, அதிகாரம் எண் 31, வெகுளாமை அதிகாரம். செல்லா இடத்து சினந்தீது செல் இடத்தும் இல் அதனின் தீய பெற. ஒருவனுக்கு கோபமானது தன்னை விட வலியவர் இடத்தில் விட்டானால் அது அவனுக்கு மிகப்பெரிய தீமையை உண்டாக்கும். அதே நேரத்தில் கோபம் செல்லுபடியாகும் இடத்தில் விட்டானால் அது பாவத்தையும் பழியையும் விளைவிக்கும். எனவே கோபத்தை பார்க்கிறோம் தீமை தரக்கூடியது வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறத வள்ளுவர் குறிப்பிடுறாங்க. செல்லா இடத்து சிலந்தி அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல நம்மளோட வலியவர்கள் இடத்துல நம்மளுடைய கோபத்தை காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பின்விளைவுகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய தீமை உண்டாகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட மூத்தவங்களோட, நம்மளோட வலிமை வாய்ந்தவங்களோட, நம்மளோட பலசாலிகளோட நம்ம போய் நம்மளுடைய
கோபத்தை காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தீமை விளைவிக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நம்ம எல்லாரும் யார்கிட்ட காட்டணும் அப்படின்னா வறியவர்களிடம் காட்டணும். நம்மளோட வலியவர்களிடம் காட்டினா பதிலுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறதுனால வறியவர்களிடம் காட்டுவோம். அந்த வறியவர்களிடம் காட்டுவது மிகப்பெரிய பாவம், பழி அப்படிங்கிறது வந்து வள்ளுவத்தை குறிப்பிடுறாங்க. மொத்தத்துல கோபத்தை விட தீமை தரக்கூடியது வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறது வந்து வள்ளுவத்தை குறிப்பிடுறாங்க. ஒரு ஒரு வார்த்தைகள் உண்டு. அதாவது கர்வப்படுபவன் கடவுளை இழக்கிறான், பொறாமைப்படுபவன் நண்பனை இழக்கிறான், கோபப்படுபவன் தன்னையே இழக்கிறான் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு வாசம் ஒன்று. சோ இந்த இடத்துல நான் வந்து நபிகள் ஐயா அவர்கள்ட்ட நபிகள் நாயகத்தை வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். மாவீரன் என்பவன் யார் அப்படிங்கிறத வந்து நபிகள் வந்து கேட்கிறாங்க. நீங்கள் யாரை மாவீரன் என்று சொல்வீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஒரு நபர் சொல்றாரு, எவன் எவராலும் வீழ்த்த முடியாதவனாக பலசாலியாக திகழ்கிறானோ அவனே மாவீரன் அப்படின்னு எல்லோருமே சொல்றாங்க. எவன் எவராலும் வீழ்த்த முடியாத பலசாலியாக திகழ்கிறானோ அவனே மாவீரன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நபிகள் சொல்றாரு, இல்ல, வீரம் என்பது அதுவல்ல. யார் கோபத்தில் தன்னை கட்டுப்படுத்தி அமைதியாக கோபத்தை தன்னை ஆட்படுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்களே மாவீரன் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சொல்றாங்க. என்னது, வீரம் என்பது அதுவல்ல, பலசாலி அல்ல. யார் கோபத்தில் தன்னை கட்டுப்படுத்தி அமைதியாக கோபத்துக்கு தன்னை ஆட்படுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்களே மாவீரன் அப்படின்னு நபிகள் நாயகம் கூறுகிறார். சோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, கோபம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு சத்துரு அப்படின்னா நமக்கே சத்துரு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சோ கோபம் கொள்ளும் பொழுது நம்மளுடைய ஹார்மோன்கள்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. இதயத்துல படபடப்பு ஏற்படுவதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இந்த இதயத்தில் படபடப்பு ஏற்படுவதால் என்றால் வாழ்நாளில் ஆயுள் குறைந்து கொண்டிருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சோ இந்த கோபத்தை முதல்ல கொண்டு போய் நம்மளுடைய வறியவர்களிடம் காட்டணும். குழந்தைகள்கிட்ட காட்டணும், பெண்கள்கிட்ட காட்டணும், முதியவர்கள்ட்ட காட்டணும். இன்னும் வந்து நம்மளோட வறியவர்களாக வரக்கூடிய பணியில வந்து ஒரு பணியாளர்களை வச்சுக்கலாம், இல்ல நம்ம வீட்டை சுத்தி உள்ள எளியவர்களாக வைத்துக்கலாம். இவர்கள்ட்ட எல்லாம் நம்ம கோபத்தை காட்டணும். இது வந்து மேற்கொண்டு பாவத்தையும் பணியையும் தரும். மொத்தத்துல கோபத்தை வலியவர்கள்ட்ட காட்டுறோம், வறியவர்கள்ட்ட காட்டுறோம் இல்ல. எங்கேயுமே கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மள இருக்காமல் நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டியது அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. கோபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக டைகர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோம். அதை நாம் கண்கூடாக பார்த்துக்கிறோம். எத்தனை நபர்களுக்கு கோபம் குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து சேட் பாக்ஸ்ல இப்ப நீங்க சேட் பண்ணலாம். சோ எத்தனை நபர்களுக்கு இது வரைக்கும் நான் கோபம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து மிகப்பெரிய கோபக்காரன் போய் பார்த்தாலே சினிமாக்கள்ல காட்டுற போடி ரெட் லைட்டை வந்து முகத்துல போட்டு அப்படி இருப்பேன், நான் வந்து சினத்தோட இருப்பேன். ஆனா இப்ப எனக்கு சினம் குறைந்திருக்கிறது அப்படின்றத எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? மகிழ்ச்சி. நிறைய பேர் வந்து குறைந்திருக்கிறது நல்ல, எல்லாருமே தன்னை இணைத்து தன்னுடைய பேர்களை வந்து குறிப்பிடுறீங்க. சோ முதல்ல நம்ம வந்து கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது நம்ம எப்போதுமே சொல்லுவோம் ரவுத்தரம் பழகு அப்படின்ட்டு பாரதியார் கூட சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். சோ கோபம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம முதல் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து கோபம் எல்லோருக்குமே ஏற்படும் தான், ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது தான். சோ கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எப்போதுமே வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி பார்த்து கொண்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது நபிகள் நாயகம் கூறிய அந்த வரிகள் போல மாவீரனாக நாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த அற்புதமான திருக்குறள் மூலமாக, இந்த அற்புதமான திருக்குறள் குறள் எண் 302 அதிகாரம் 31 செல்லா இடத்தை சிறந்தது செல் இடத்தும் இல் அதனின் தீய பெற அப்படிங்கிற திருக்குறளின் வாயிலாக இந்த அற்புதமான திருக்குறளை நாம் தெரிவித்த செங்குட்டோர் அவர்கள் தொடர்ச்சியாக நம்ம நகைச்சுவை கேட்டுக்கிறோம். இன்றைய நகைச்சுவை கேட்டு பாருங்கள். தான் கதையத்தான் சொன்னாரோன்னு தோணுது. இருக்கலாம், அது ஆராய்ச்சிக்குரியது. ஜடாமுடி விட்டு அனந்த் வைத்தியன். அதுக்கு இவர் ஆபீஸ் போவாரா, பாஸ் வந்து டீம் மீட்டிங்க்கு சாப்பாடு வாங்கி தருவாரா, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கேப்புச்சீனோ, வாரத்துக்கு ஒரு முறை பிரியாணி, மாசத்துக்கு ஒரு முறை பர்த்டே கேக்குன்னு அப்ப மட்டும் ஜடாமுடி விட்ட ஒரு அனந்த் வைத்தியநாதன் உருவாக மாட்டாரா? என்ன தம்பி பேசுறீங்க நீங்க? வீட்டுல உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ திறந்து பார்த்து சாப்பிடுறது உங்க கண்ட்ரோல். ஆபீஸ் போனாதான் அவன் தொப்பையை போட்டு குறைக்க முடியாம இருக்கு. நீங்க புதுசா ஆபீஸ் போறவங்க, உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு
இது பத்தாதுன்னு நம்ம டாக்டர் வந்து நல்ல அறிவுரைகள் எல்லாம் சொன்னார். நமக்கு வந்து அது முக்கியமாக தேவையாக இருக்கிறது. பில்டிங் கட்டியிருக்கானா, ஏசி போட்டிருக்கானா, லைட் போட்டிருக்கானா, ஃபேன் நம்ம கேட்டது நமக்கு சந்தோஷமா இல்லையா? பிரைவேட் கம்பெனிக்காரன் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன சார்? இந்தியாவிலதான் பேசுறாங்கன்னா அங்கேயுமா? எங்க இருந்தாலும் நாங்க தமிழர்கள் சார், நாங்க அப்படிதான் பேசுவோம். அந்த மாதிரி டாக்டர் என்ன பண்ணிருக்காரு, இந்த வெள்ளையும் வெளியும் போட்டுட்டு செங்கல்பட்டு நின்னுகிட்டு சென்னைக்கு மிக அருகாமையில் சொல்ற மாதிரி அவர் டாபிக்கை விட்டு வெளியில கொஸ்டின் பேப்பரை மாத்தி எழுதினா கூட பரவாயில்ல, எக்ஸாம் மாறி போயிட்டாரு. அவரு புதுசா நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க, 5 பைசாவுக்காவது வேலை பாருங்க. 5 பைசாவே இப்ப வந்து புழக்கத்துல இல்ல சார், அவுடேட்டடா இருக்கீங்க நீங்க. வேலை பார்த்தா நாங்க 5 மில்லியனுக்கு தான் சார் வேலை பார்ப்போம், நல்லா வேலை பார்ப்போம் சார். நான் சொன்னாதான் நம்ப மாட்டீங்க. உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தல அஜித் சொன்னா ஒத்துக்குவீங்கல்ல, ஒரு பாட்டுல எவ்வளவோ கேக்குறாரு. அதுல என்னென்ன கேக்குறாரு? ஏகாந்தம் தன்னோடு வாழ கேட்டேன், எப்போதும் சிரிக்கின்ற உதடுகள் கேட்டேன், சூரியன் போல் ஒரு பனித்துளி கேட்டேன், பனித்துளி போல் ஒரு சூரியன் கேட்டேன். ஏகாந்தம் சார் தனியா இருக்கலாம் சார், நீங்க மியூட்ட போடு, ஆஃப் மியூட் போடு சார். ஒரு பட்டன் அமுக்க தெரியலன்னா அது எங்க பிரச்சனை சார். பிளஸ் பண்ணும்போது ஏன் சார் பட்டன் அமுக்குறீங்க நீங்க? ஒரு டெக்னாலஜி தெரியாது எங்க பிரச்சனையா சார்? அவுடேட்டர் இருக்குது எங்க பிரச்சனை கிடையாது. ஏகாந்தமா இருங்க. எப்போதும் சிரிக்கின்ற உதடுகள், அது கூட ஜூம்ல ஒரு பொம்மை வச்சிருக்காங்க சார். அந்த பொம்மையை போட்டா உதட்டுக்கு மேல ஒரு அது சிரிச்ச மாதிரி வரும். நீங்க சிரிக்க கூட தேவையில்லை. இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு சார், லேடிஸ்க்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி லிப்ஸ்டிக் போடாம வந்துட்டா லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். அந்த பட்டனை தட்டினோம்னா எவ்வளவு நாங்க வந்து புதுசா கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி நீங்க இட்லியும் தோசையும் ஒரு பர்கர் சாப்பிட மாட்டேங்கிறீங்க நீங்க. அதுக்கு போனாரு சூரியன் போல் ஒரு பனித்துளி ஒரு சூரியன், பின்னாடி ஒரு நெதர்லாந்து வச்சுக்கலாம், ஒரு பாரிஸ் வச்சுக்கலாம். எங்க இருந்து வேணாலும் நீங்கள் உங்களுடைய வேலையை பார்ப்பது போல் காண்பித்துக் கொள்ளலாம். இந்த சுகத்தை தவிர உங்களுக்கு வேற என்ன சார் சுகம் வேணும்? நான் கேட்கிறேன் சார், இப்படி கேட்கிறேன், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம்? நேரம் தான் வித்தியாசம். இன்னும் நிறைய இருக்கு சார். இப்ப அங்கதான் வரப்போறோம், நம்ம அந்த பாயிண்ட்ஸ்க்கு தான் வரப்போறோம். பாத்ரூம் வரைக்கும் ஏசி போட்டா அது அமெரிக்கா, புண்ணியம் தேடி காசி போனா அது இந்தியா. அப்படி இருக்கக்கூடிய இந்த நாட்களில் ஒரு குழந்தையை உங்க வீட்டுல எல்லாம் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சுன்னா ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுவீங்க. இந்தியாவில இல்ல பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், கராத்தே கிளாஸ்னு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருவீங்க. இங்க முடியுமா அது? இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்களிடம் கேட்கிறேன், ஒவ்வொரு கிளாஸுக்கும் காரை தூக்கிட்டு நீங்க தான் கொண்டு போய் விடணும், திருப்பி நீங்க தான் கூட்டிட்டு வந்து விடணும். அந்த 1 மணி நேரம் கிளாஸ்ல என்ன பண்றது? டீ கடையா இருக்கு, இங்க போய் குடிக்கிறதுக்கு $4 ஒரு ஸ்டார்பக்ஸ் வாங்குனீங்கன்னா அதுவும் செய்ய முடியாது, எதுவும் பண்ண முடியாம இப்படி இருந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையில் இவர் சொன்னது போலவே அந்த டீச்சருக்கு உண்மையாலே படிப்பு தெரியுமா தெரியாதா என்பது போல அங்கேயே அமர்ந்து கொண்டு இன்று தன்னுடைய பிள்ளை படிக்கும் படிப்பில் ரேங்க் கார்டு இருந்த அந்த ஒரு நிமிடம் இல்லாமல் நாள் முழுதும் அந்த அம்மாவால கவனிக்க முடியுதுன்னா அதை விட சுகம் என்ன சார் வேணும்? நன்றி. இந்த அற்புதமான நகைச்சுவை தொடர்ந்து நமது 8 நடையின் முதல் பகுதி முடிவு வருகிறது. வாருங்கள், நம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை இப்பொழுது மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரல் நகங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்துக்கு மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சன்னமாக சுவாசம் போவதை நம்மளால் உணர முடிகிறது. இவையெல்லாம் எவ்வாறாக ஏற்பட்டது அப்படின்னா, நம்மளுடைய நடை மூலமாக நமது மனது ஒருநிலைப்பட்டதன் விளைவாக நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்றத நாம் நமது மனதில் பதிவு செய்துவிட்டு உங்களை ஆசுவாசப்படுத்துகிறவர்கள், தண்ணீர் பருகு நினைப்பவர்கள் 2 வாய் தண்ணீர் பதிவு. நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் நிகழ்வாக வந்து திருக்குறள் பார்த்தோம். திருக்குறள் குறள் எண் 302 அதிகாரம் 31 வெகுளார் அதிகாரத்துல இருந்து செல்லா இடத்து சினத்தின் செல் இடத்தும் இல் அதனின் தீய பிற அப்படிங்கிற அந்த திருக்குறள் பார்த்தோம். கோபம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே பல்வேறு நிலைகள்ல பல்வேறு நாட்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். இருப்பினும் இன்னைக்கு வந்து நிறைய நபர்கள்ட்ட வந்து கோபம் குறைந்திருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு 3ல் 1 பங்கு நபர்கள் வந்து ஏற்றுக்கொண்டார், கோபம் எங்களுக்கு குறைந்திருக்குது அப்படின்னு. ஸோ கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்பொழுது நமது தண்ணீர் பருகு நினைப்பவர்கள் 2 வாய் தண்ணீர் பருகி நம்மளது 8 நடையின் 2ஆம் பகுதியை தொடங்கலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும் முதலடி எடுத்து வைத்த நடையை தொடங்கணும். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து முடியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிற, கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது,
சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் ஒரு திசையை பயன்படுத்துகிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை துணை கிடைத்துக் கொண்டு தொடர்ந்து நாம் பயணிக்கிறோம். நீங்க வந்து தொடங்கிய திசையிலிருந்து தொடங்கிய திசைக்கு வரும்போது ஒரு எட்டை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது 21 அடிகள் வைக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் எண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ 21 அடிகள் நாம் சரியாக வைத்தோம்னால் நமது நடை சரியாக இருக்கிறது அப்படின்னு. ஸோ 22 வரலாம், 19 வரலாம், 18 வரலாம், 23 வரலாம். ஆனால் அதற்கு கூடுதலாகவும் குறைவாகவும் வந்தால் தவறாக நடந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ நீங்க தொடங்கிய திசையிலிருந்து தொடங்கிய திசைக்கு வரும்போது, அதாவது நீங்க தெற்குல இருந்து தொடங்குறீங்க, தெற்குல இருந்து நீங்க வட்டத்துல சுத்தி நீங்க வரும் பொழுது திரும்ப தொடங்கிய இடத்துக்கே வரும்போது 21 அடிகள் இயல்பான அடிகள் அப்படிங்கிறத நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா சரியான நடை அப்படிங்கிறது அதுதான் இயல்பான நடை. அதை நீங்க விரைவா நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அளவு வந்து கூடுதலாகவும் குறைவாகவும் வரும். ஸோ 21, 19, 20, 21 வரலாம், 22, 23 வரலாம். அது கூடுதலாகவோ குறைவாகவோ வந்தா நீங்க தவறான நடக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிறைய நபர்கள்ட்ட புதிய நபர்கள்ட்ட நான் வலியுறுத்துவது உங்களுடைய போட்டோவை, அதாவது உங்களுடைய எட்டின் போட்டோவை நீங்க எனக்கு அனுப்பி வைங்க. நீங்க நடக்கக்கூடிய அந்த நடையின் முழங்காலுக்கு கீழாக வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி வைங்கள். ஸோ நீங்க நடக்கும் தூரம், எப்படி நீங்க கால்களை எடுத்து வைக்கிறீங்க, எவ்வளவு வேகத்துல நீங்க வர்றீங்க, எல்லாமே வந்து அந்த வீடியோல தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் தவறு செய்தீர்கள் என்றால் அதை திருத்த முடியும் அப்படிங்கிறதை பதிவு செய்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம கேட்ட நகைச்சுவை அப்படிங்கிறத பட்டிமன்றத்துல அவங்க வந்து எப்பொழுதும் போல அவங்க பேசுனது வந்து ஒரு நவீன காலத்துக்கும் பழைய காலத்துக்கும் உள்ள எதுல வந்து சுகம் கிடைக்கிறது அப்படிங்கிறத பத்தி அவங்க பேசிக்கிட்டே போனாலும் அதுல இருந்து ஒரு விஷயம், அவர் வந்து ஏகாந்தம் என்போடு வாழ கேட்டேன், எப்போதும் சிரிக்கின்ற உதடுகள் கேட்டேன், பனித்துளி போல ஒரு சூரியன் கேட்டேன், சூரியன் போல ஒரு பனித்துளி கேட்டேன் அப்படிங்கிற ஒரு பாடல் வரியை வந்து கொடுத்திருந்தார். ஒரு வைரம் அவர்களுடைய பாடல் வரிகள் வந்து ஒரு சினிமால அமர்கலம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல இந்த பாடல் வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கிற ஒரு பாடல். இந்த பாடல் வரிகள் வந்து எல்லா வரிகளுமே ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா ஏகாந்தம் என்பது வாழ கேட்டு அதை பத்திதான் அந்த பேச்சாளர் வந்து ரொம்ப விரிவா நீங்க ஏகாந்தம் எப்போதுமே இருக்கணும் அப்படிங்கிறது எப்போதும் சிரிக்கின்ற உதடுகள் கேட்க. சோ அது நம்மளுக்கு புரியும். எப்போதும் சிரிக்கின்ற உதடுகள் அப்படின்னா எப்போதுமே நம்மளுடைய முகம் வந்து ஒரு மலர்ச்சியோட இருக்க வேண்டும், சிரித்த முகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத. அப்படின்னா கோபம் இல்லாம இருந்தா மட்டும்தான் அந்த சிரித்த முகம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். பனித்துளி போல் ஒரு சூரியன் கேட்டேன், சூரியன் போல் ஒரு பனித்துளி கேட்டேன். சோ இந்த வரிகள் வந்து விளக்கம் அவரும் போல இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு ஒரு வரி எடுத்து இந்த வரியை நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, பனித்துளி போல் ஒரு சூரியன் கேட்டேன். பனி அப்படிங்கிறது வந்து பனித்துளி வந்து ரொம்ப சில்ல, ரொம்ப அதை தொடும் போதே நமக்கு ஒரு சந்தோஷம். அது போல அந்த பனித்துளி போல ஒரு சூரியன், சூரியன் அளவுக்கு எனக்கு பனித்துளி, அதே அளவுக்கு சூரியனை வந்து ஒரு பனித்துளி போல கேட்பேன். அந்த வெக்கை, அந்த நம்மளுக்கு வந்து அந்த சூடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குறைவா இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல கவிஞர் வந்து எழுதியிருப்பார். ஸோ இந்த இடத்துல சூரியனோட நம்ம வந்து நம்மளோட கோபத்தை கம்பேர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கோபம் அப்படிங்கிறது வந்து இருக்கும், ஆனா இருக்கிறதே தெரியாத அளவுக்கு சூரியன் அளவுக்கு இருக்கக்கூடிய கோபம் வந்து பனியா மாறிடணும் அப்படிங்கிறதும், பனி அப்படிங்கிறது நம்மளுடைய குணம், அந்த குணம் வந்து நல்ல குணமாக இருக்கும். நம்ம சாந்தம் அப்படிங்கறத வச்சிருக்கோம்னா அந்த சாந்தம் வந்து பனி துளி போல இருக்கு. அது வந்து சூரியன் போல நம்ம பார்க்கும் போதே, நம்மள்ட்ட பேசும் போதே அவங்களுக்கு வந்து மற்றவர்களுடைய கோபம் குறையும். தேஜஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. பெரிய பெரிய குரு மகான்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்கள பார்க்கும் போதே அவங்கள்ட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம அவங்கள்ட்ட பேசாமையே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தேஜஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆறா அப்படிங்கிற ஆறாவதுல நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பல்வேறு பயிற்சிகள்ல நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பனித்துளி வந்து சூரியன் மூலமாகும். அதாவது நம்மளுடைய குணம், அந்த குணாதிசயத்துல அந்த சாந்தமான குணம் அப்படிங்கிறது சூரியன் போல விரிவடையணும். அந்த சூரியன் போல இருக்கக்கூடிய கோபம் அப்படிங்கிறது பனித்துளி போல மாறிடணும் அப்படிங்கிறத இந்த பாடல் வரி வந்து நீங்க எல்லாருமே கேட்டிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்த பாடல் வரிகள் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த பாடல் சினிமாவுல இடம்பெறுவதற்காகவே பெய்யன பெய்யும் மழை அப்படிங்கிற ஒரு கவிதை புத்தகத்துல வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் கொடுத்திருப்பாங்க. எனக்கு பள்ளி காலத்துல சிறு பிள்ளையா இருக்கும்போதே
ஒரு பரிசு பொருளாக அந்த புத்தகம் எனக்கு வந்து சேர்ந்தது. அப்போ வந்து இந்த பாடல் வரிகள் வந்து சினிமால நிறைய குறைச்சுதான் எழுதியிருப்பாங்க. ஏன்னா ஒரு 3 to 5 நிமிடத்துக்குள்ளாக பாடலை முடிக்கிறதுக்காக நிறைய கட் பண்ணியிருப்பாங்க. அதுல பாடல் வரிகள்ல வந்து எக்கச்சக்கமான விஷயம் வந்து வைரமுத்து ஐயா எழுதியிருப்பாரு. அவ்வளவு வரிகளுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷுவலைசேஷனோட நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்திட்ட கேட்கறது போதான் அந்த பாடலே அமைஞ்சிருக்கும். சோ அதுல வந்து சொந்த உழைப்பில் சோற்றை கேட்பேன், தொட்டு கொண்ட பாசம் கேட்பேன், மலையை போன்ற தூய்மை கேட்பேன், புல்லை போன்ற பணியை கேட்பேன்னு வரும். அந்த மாதிரி வரிசையா நிறைய ராஜராஜனின் வாளை கேட்பேன், அதாவது வீரத்துல எனக்கு வந்து ராஜராஜன் போல இருக்கணும், வள்ளுவன் எழுதிய கோலை கேட்பேன், நான் வந்து வள்ளுவன் போல வந்து நிறைய விஷயங்கள் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி, பாரதியாரின் சொல்லை கேட்பேன், பாரதி போல நான் பேசணும் அப்படிங்கிறது, பார்த்திபன் தொடுத்த வெள்ளை கேட்பேன் அப்படின்ட்டு வரிசையா சொல்லுவார். மாயக்கண்ணின் குரலை கேட்பேன், மதுரை மீனாட்சி கிளியை கேட்பேன். எல்லா விதமான ஒரு மனிதன்னா எல்லா விதமான கலவைகளும் கடந்தவன் தான் மனிதன். அப்போ எனக்கு எல்லா விதமான திறமைகளும் எனக்கு வேணும். நான் எல்லா இதுலயும் சங்கீதமும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், பாடலும் தெரிஞ்சிருக்கணும், படம் வரையவும் தெரிஞ்சிருக்கணும், குழல் ஊதவும் தெரிஞ்சிருக்கணும், இசையமைக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு அதுல வந்து வரிசையா இதுதான் பிரபஞ்சத்துல நம்ம கேட்கக்கூடியது அப்படிங்கிறது போல அப்படி எழுதியிருப்பாரு. அப்பயே அந்த பாடல் வரிகள் அத்தனையா, அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல சினிமாவில் இடம்பெற்ற வரிகளை விட அந்த கவிதை புத்தகத்தில் இடம்பெற்ற வரிகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். பாருங்க, அவ்வளவு வரிகள் இருக்கும். அத்தனை வரிகளுமே நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வரிகளாக இருக்கும். சோ நம்ம வந்து கேட்பேன் கேட்பேன் அவர் சொல்லுவாரு, பிரபஞ்சத்திலே கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க மாத்திக்கணும். சோ இந்த இடத்துல நான் வந்து பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பழைய நம்ம ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு இணைந்தவர்கள் அப்படிங்கிற ஜூனியர்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது வல்ல விஷயம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் தெரியும் வரைதான் மேஜிக் வந்து தெரியும் வரைதான் அது மேஜிக், தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது சாதாரண விஷயம் அப்படிங்கிறது போல இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாத வரை நம்ம வந்து அவர்களோடு இணைந்து ஓட முடியவில்லை அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். சோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அது கற்றுக்கொண்ட விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட விஷயங்களை வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும். இது பயன்படுத்திட்டோம் அப்படின்னா எல்லாருடையுமே உலகத்தை இணைந்து ஓட முடியும். நம்ம கற்றுக்கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் அதை பயன்படுத்தாமல் இருக்கும்போதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் மிகப்பெரிய கேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். சோ நம்ம எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்தது, கற்றுக்கொள்வோம். ஆனால் அதை பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் விஷயம். எந்த ஒரு விஷயமுமே, ஏன்னா இங்க நம்ம எல்லாமே கத்துக் கொடுக்குறது ஏதோ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், உலகத்துல இல்லாத ஒரு விஷயம், யாருமே சொல்லாத விஷயம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த நம்ம அதை ஞாபகப்படுத்துவோம். அது பிரபஞ்சம் எப்படி சொல்லுதோ அப்போ. சோ அந்த மாதிரி இன்னைக்கு விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முழுமையாக பார்க்க போறோம். இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனப்பட காட்சி அப்படிங்கிறத குறிப்பிடுவாங்க. மனப்பட காட்சி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில இப்போ வந்து அந்த பாடல்களே சொல்றது போல நான் வந்து பாரதியாரின் சொல்லை கேட்பேன், பார்த்திபன் தொடுத்த வீட்டை கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அந்த நினைவுகள் அந்த இடத்துல அப்படியே போய் பதியுது பார்த்தீங்களா. சோ பாரதி அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வந்து ஒரு முண்டாசு கட்டிய கவிஞன், கருப்பு கோட் போட்ட கவிஞன், மீசையை முறுக்கிய கவிஞன், பொட்டு வைத்திருக்கக்கூடிய கவிஞர்னு நம்மளுக்கு வந்து பாரதியோட முகம் வந்து போகும். சோ பார்த்திபன் தொடுத்த வில்லை கேட்பேன்னா அர்ஜுனர் பயன்படுத்துற அந்த வில்லு எப்படி இருக்கும் அப்படின்றதும், அந்த வில்லுக்கு வந்து என்னெல்லாம் செஞ்சாரு. சோ எனக்கு பறவை தெரிகிறதா, மரம் தெரிகிறதா, இலை தெரிகிறதா, பறவையின் கால் தெரிகிறதா அப்படின்னா இல்ல கண்கள் மட்டும் தான் தெரியுதுன்னு சொன்ன அந்த ஒரு நினைவுக்கு நம்ம போகும் பொழுது அது ஒரு விஷுவலாக ஒரு படத்தை பார்க்க நம்ம பார்ப்போம். அதுதான் வந்து விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது எப்ப பண்ணணும் அப்படின்னா எப்ப விடுமானம் பண்ணலாம், எப்ப உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பண்ணணும். ஆனா குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய 8 நிலையின் 2 பகுதிகளும் முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈர்ப்பு விதியில வந்து நம்ம வந்து நன்றிகள் எல்லாருக்கும் சொல்லுவோம். நம்மளோட இணைந்து நடந்தவர்களுக்கு கூட்டு பிரார்த்தனை இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு நம்மளுடைய உள்ளுறுப்புகளுக்கு வந்து நம்ம நன்றிகள் சொல்லுவோம். அந்த உள்ளுறுப்புகளுக்குள்ள போயிட்டு டிராவல் பண்ணி நம்ம நன்றிகள் சொல்லிட்டு வந்து வெளியில விட்டதோட இனி ஒரு விஷுவலைசேஷன் செய்யுது. ஏன் அப்படின்னா விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போதுதான் உங்களுடைய பயிற்சியே முடிவு போகிறது. நான் முதல்லயே சொன்னேன், நீங்க உட்கார்ந்த இடத்திலேயே எடை இழப்பு பண்ணலாம், உட்கார்ந்த இடத்திலேயே உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னா உங்களுடைய மனம் உங்களுடைய உடலோடு உங்களுடைய புத்தியோடு கனெக்ட் ஆகி சரியான திசையில இருக்கிறதுக்காக வந்து அந்த நேரத்துல தான்
ஸோ அந்த நேரத்துல நீங்க கேட்பது என்ன இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்புறோம். அப்படித்தான் எல்லா விதமான குருமார்களும், எல்லா விதமான துறவிகளும், எல்லா விதமான சித்தர்களும், எல்லா விதமான மதங்களும் அதைத்தான் குறிப்பிடுகிறது. நீங்க வேண்டுதல் அப்படிங்கிறத எல்லா மதங்களும் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா, நீங்க பிரார்த்தனை பண்ணுங்கள், நீங்கள் வேண்டுதலை வையுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வேண்டுதலை நாம் யாரிடம் வைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் எல்லாருமே மாறுபடுகிறோம். நம்ம ஒவ்வொரு தெய்வத்திட்ட ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு ரூபத்திலும் ஒவ்வொரு மாதிரி கேட்கிறோம். ஸோ அது எதுவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போட்டோம். ஆனால் அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும். அந்த பிரார்த்தனையை மனமுருகி நம்ம கேட்டோம்னா கொடுக்காததையெல்லாம் கொடுக்கும் தெய்வம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறதுதான் விஷுவலைசேஷன் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது பிரார்த்தனை அப்படின்னா நம்ம இறைவன்கிட்ட போய் அது நீங்க எந்த மதத்தை நீங்க பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் நீங்க எப்படி வணங்குவீங்க அப்படின்னா, எனக்கு அது வேணும், இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், நான் அப்படிதான் இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, எனக்கு நீங்க கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, நான் அப்படி அப்படி இப்படின்னு நம்ம வேண்டுவோம், கண்களை மூடுவோம், அழுவோம், என்னென்னமோ செய்து நம்ம நம்மளுடைய பிரார்த்தனை வேண்டுதலை வைத்து விட்டு வருவோம். ஆனால் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னா கேள்விக்குறிதான். காரணம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றது, அந்த இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த இறைவன் அப்படின்னு சொல்றவங்க அவங்கிட்ட நீங்க என்ன கேட்கறீங்கன்றது முக்கியம் அல்ல, நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த பாக்குறீங்க, விஷுவலாக கண்களை மூடி நீங்க அதை ஒரு படக்காட்சியாக பாக்குறீங்க அப்படின்னா அந்த படக்காட்சி நடந்தே தீரணும். அதுதான் விதி. சோ அந்த நடந்தே தீருவதற்கு பிரபஞ்சம் என்ன செய்யும்னா, நீங்க எதுல சந்தோஷப்படுறீங்க, எதை மகிழ்ச்சியா எடுக்கிறீங்க, எதை நீங்க ஆள் மனதுல அடிக்கடி பதிவு செய்றீங்களோ அதை கொடுத்துரும். சோ அதுதான் இன்னைக்கு வரை நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றதும், நம்மளுடைய மனதை நம்ம எப்படி வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது அப்படின்றதை நம்ம பல நாட்கள்ல பல வேலைகள்ல பார்த்தோம். சோ விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னா மனப்பட காட்சி. இந்த மனப்பட காட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய அஃபர்மேஷன் முடிந்ததுக்கு பிறகு நீங்க கண்களை மூடி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலையில நீங்க அப்படியே உங்களுடைய மனம் அப்படிங்கிறது டிராவல் பண்ணணும். எப்படி டிராவல் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அந்த மனம் அப்படியே நம்மளுடைய எண்ணம் தான் மனம் அப்படின்னு வச்சுக்கிட்டு அப்படியே நம்மளை விட்டு வெளியில போய் நான் என்னுடைய விஷுவலைசேஷன் நான் சொல்லும்போது என்ன செய்யணும்னா, என்னுடைய எண்ணம் மேகங்களோடு கலந்து அந்த மேகம் அப்படியே போய் ஒரு மலையடி வாரத்துல இறங்கி அந்த ஆற்று நீரோட நடந்து போய் ஒரு மரத்தடியில அமர்ந்து என்னுடைய எண்ணம் உட்கார்ந்துருப்பது கூட நான் சொல்லுவேன். அதுபடி நிறைய பேர் செஞ்சும் பார்த்திருப்போம். ஆனா அப்படிலாம் தேவையில்லை. நீங்க உங்க வீட்லயே நீங்க எந்த அறையில இருந்து எப்போதுமே பண்ணுவீங்களோ, நீங்க வெளியில டிராவல் பண்ணா கூட அந்த அறையில் இருப்பது போலவே எண்ணிக்கொள்ளும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா. நீங்க ஒரே இடத்துல இருந்து விஷுவலைசேஷன் பண்ணணும், அவ்வளவுதான் விஷயம். அது உங்களுடைய உடல் எங்க வேண்டுமானாலும் இருக்கும், ஆனால் மனம் அப்படிங்கிறது அங்கேதான் இருக்கு. இப்போ நீங்க உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பூஜை அறையில தான் நீங்க தியானம் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க எங்கேயோ டிராவல் பண்றீங்க, வெளியூர்ல இருக்கீங்க, ஒரு வேலை நிமித்தமா வெளியூர்ல இருக்கீங்க, வேற ஒரு லாட்ஜ்ல வேற ரூம்ல உட்கார்ந்துருந்தா கூட, ஆனா உங்களுடைய எண்ணம் உங்களுடைய பூஜை அறையில நீங்க உட்கார்ந்துருக்கோம். பூஜை அறையில என்னெல்லாம் சுத்தி உங்களுக்கு எப்பொழுதும் இருக்குமோ அது எல்லாம் உங்களுடைய எண்ணத்துல வரணும், உங்களுடைய கனவுல வரணும், அந்த படப்பட காட்சியில. சோ நீங்க இப்ப பூஜை அறையில இருப்பது போலவே இருந்தீங்க அப்படின்னா, நீங்க அதே இடத்துல இருந்துதான் நீங்க அந்த வேண்டுதலை வைக்கிறீங்க அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. சோ அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது மனப்பட காட்சியாக எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். திரும்பவும் நான் சொல்றேன், நீங்களாக முடிவெடுத்து விடாதீர்கள். இது பெரிய விஷயம், இது சின்ன விஷயம் அப்படிங்கிறது. பிரபஞ்சத்தை பொறுத்தவரை எல்லாமே ஒரு விஷயம் மட்டும்தானே தவிர அது பெருசா சிறுசாலாம் அதுக்கு தெரியாது. அது நினைச்சிச்சுன்னா எதை வேண்டுமானாலும் தரும். சோ நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது நினைக்க ஆரம்பிச்சிடும். சோ நீங்க கண்களை மூடி அப்படியே அமர்ந்து தினசரி ஒரே மாதிரி பாருங்க. நீங்க டிராவல் பண்ணும்போது எப்படி டிராவல் பண்ணுவீங்கன்னா, இன்னைக்கு கார் கேட்பீங்க, நாளைக்கு பைக் கேட்பீங்க, நாளை கழிச்சு ஸ்கூட்டர் கேட்பீங்க, அதுக்கப்புறம் ஃபிளைட் கேட்பீங்க. இப்படின்னா பிரபஞ்சமே குழம்பிடும். இவன் என்னதான் கேட்கறான், இவனுக்கு என்னதான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ நீங்க கண்களை மூடி ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். நீங்க ஒரு லக்ஸுரி கார் வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அந்த கார்ல நீங்கள் அமர்ந்திருப்பது போல நீங்கள் மனதில் படமாக பார்க்க வேண்டும். அதுதான் புரிந்து கொள்ள வேண்டியது. அந்த கார் என்ன நிறத்தில் இருக்கிறது, அந்த காருடைய சைஸ் எவ்வளவு தொலைக்கு இருக்கு, நீங்க அந்த காரு கிட்ட எங்க போறீங்க, எப்படி அந்த
கதவை திறக்கிறீர்கள், எப்படி அந்த சீட்ல அமர்றீங்க, அப்படி அமரும் போது அந்த சீட்டோடைய குஷன் எப்படி இருக்கிறது, ஸோ அந்த காரின் நறுமணம் எப்படி இருக்கிறது, அந்த குளிர்ச்சி எப்படி இருக்கிறது, அந்த வாசனை எப்படி இருக்கு அப்படின்ட்டு நீங்க கார்ல சீட் பெல்ட் மாட்டுறீங்க, ஸ்டேரிங்க பிடிக்கிறீங்க, ஸ்டேரிங் பிடிக்கும் போது உங்க கைகள் எப்படி இருக்கு, அது அந்த மாதிரி அதோடைய குளிர்ச்சி தன்மை எப்படி இருக்கிறது, கீ வந்து எப்படி ஆன் பண்றீங்க, எப்படி கியர் போடுறீங்க, எப்படி கிளச் பிரிக்கிறீங்கிற அளவுக்கு உங்களுடைய விஷுவலைசேஷன். இப்படித்தான் அது அப்படியே கார்ல டிராவல் பண்றது மாதிரியே இல்ல, இதெல்லாம் இல்லை. நான் வந்து கார்ல இந்த பக்கத்து சீட்ல தான் இருக்கேன், டிரைவர் ஓட்டுறாங்க அப்படின்னா நீங்க வந்து அப்படியே நீங்க அந்த சீட்ல உட்கார்ந்து போது எப்படி இருக்கணும், அந்த குளிர்ச்சி எப்படி அனுபவிக்கணும், எப்படி இருக்கு, கண்ணாடிக்கு பின்னாடி உலகம் எப்படி இருக்கு, எப்படி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இது கண்டிப்பாக நடந்தே தீரணும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தின் விதி. கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க எந்த அளவுக்கு அந்த ஆழ் மனதுல பதிவு செய்றீங்களோ, தினசரி ஒரே மாதிரி பார்க்கணும், அந்த காட்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ சொந்த கார் அப்படின்னா நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது அந்த காருடைய ஆர்சி புக்ல உங்களுடைய பேர் இருப்பது வரைய நீங்க பார்க்கணும். ஸோ இதெல்லாம் சில நேரங்கள்ல கிடைச்சிடும். லக்ஸுரி கார்ல ஏறி வந்திருப்போம், டிராவல் பண்ணியிருப்போம், அதை நம்மளுக்கு கொடுக்கணும். அது கடைசியில பாத்தீங்கன்னா வாடகைக்கு எடுத்த காரா கூட இருக்கு. ஸோ அப்படி கூட நடந்தே இருக்கு. அப்போ நம்ம அந்த ஆர்சி புக்ல நம்மளுடைய பேர் இருப்பது வரைய நம்ம வந்து பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம தினசரி பார்க்க தினசரி இவையெல்லாம் பார்க்க உங்களுக்கு உடனே இப்ப நான் சொன்னது வந்து ரொம்ப விரிவா தெரிஞ்சிருந்தா கூட நீங்க தினசரி பார்க்க என்ன நடக்கும் அப்படின்னா வேகமா பார்க்கிற பழக்கம். ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட நாள்ல நமக்கு அதே மாதிரி நிகழ்ச்சி நம்மளுக்கு நடக்கும், அதே மாதிரி கார் நம்மளுக்கு நம்ம பேர்லயே கிடைக்கும். ஸோ நம்ம அந்த கார்ல டிராவல் பண்ணுவோம், நம்ம அதை ரசிப்போம். ஸோ அப்ப பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஸோ இந்த விஷயத்த நீங்க தினசரி நன்றி சொல்லணும். உங்களுக்கு கார் கிடைச்சிருச்சு, இந்த காரை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு பாருங்க. ஸோ இதை வந்து நீங்க வந்து உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பாகட்டும், உங்களுடைய கணவருடைய வேலையாகட்டும், தொழிலாகட்டும், இது எல்லாம் நீங்க வந்து உங்களோட கனெக்ட் பண்ணி மட்டும்தான் கேட்க முடியுமே தவிர நீங்க வந்து அவங்களுக்காக கேட்க முடியாது. என் பையன் வந்து 492 மார்க் அப்படின்னு அவன் அவன் கேட்கிறான் அப்படின்னு நீங்க கேட்க முடியாது. 492 எடுத்த மதிப்பெண் எடுத்த என்னுடைய மகனை பாராட்டுகிறார்கள், என்னையும் சேர்த்து பாராட்டுகிறார்கள். அந்த பாராட்டு விழால நான் கலந்துக்கிறேன், என் மகன் பூரிப்போட என்னை வந்து கட்டி அணைக்கிறான், மார்க் ஷீட்டை பாக்குறேன், நானும் அதுல 492 இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நீங்க உங்களோட கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். கணவர் வந்து லட்சாதிபதி ஆகிறார், கோடீஸ்வரர் ஆகிறார், தொழில்ல வந்து நிறைய சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவரோடு இணைந்து உங்களுக்கு அந்த புகழ் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் போலவும், வீட்டில் மகிழ்ச்சி இருப்பது போலவும் நீங்க வந்து பாருங்க. இவையெல்லாம் பார்ப்பதற்கு அப்படிங்கிறது 3 to 5 நிமிடம் மொத்தத்துக்கு வச்சுக்கிட்டு வருஷப்படி போங்க, ஒரே மாதிரி நீங்க பாருங்க. இதெல்லாம் குழந்தைக்கு வேணும், கணவனுக்கு வேணும், உங்களுக்கு வேணும், உங்களுக்கு உங்களுடைய படிப்பு சம்பந்தமா வேணும், தொழில் சம்பந்தமா வேணும்னு நீங்க எது வேண்டுமானாலும் வச்சுக்கிறீங்க. பங்களா வேணும், வேலை வேண்டும், எப்படி வேண்டுமானாலும் வச்சுக்கோங்க. அதை ஒரு வரிசைப்படி வச்சுக்கிட்டு இந்த வரிசைப்படி தினசரி பார்த்துக்கிட்டே போகும். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது விஷுவலைசேஷன் அப்படின்னா இதுதான். மனப்பட காட்சியாக நீங்கள் பார்க்க வேண்டும். இதை தினசரி ஒரே நேரத்துல பண்ணணும். ஸோ விஷுவலைசேஷன் அப்படின்னாலே அதை பத்தி பேசணும்னாலே நம்மளுக்கு நேரம் பத்தாது. இருப்பினும் இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுடைய பயிற்சி அப்படிங்கிறது நீங்க விதைச்சிருக்கீங்க, உழுதுருக்கீங்க, விதைச்சு கதிர் வெளியில வந்து அந்த கதிரை பார்த்துட்டு போறதை விட கதிரை அறுத்து நெல் அடிச்சு நெல்லை மூடையா கட்டி வீட்டுல சாப்பாடு கொண்டு வந்து சேர்த்து சாப்பிடுறது வரைய அந்த உங்களுடைய உழைப்பு இருக்கு அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுங்கள். சாப்பிட்டா தான் பலன் கிடைக்கும் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். அதை விடுத்து நம்ம எல்லாம் செஞ்சுட்டு போனோம்னா கதிரை அறுக்காததுக்கு சம்பந்தம். ஸோ நீங்கள் விஷுவலைசேஷன் வரைய நீங்க இருக்கணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய தொடங்கிய திசைக்கு வந்துட்டோம். ஸோ விஷுவலைசேஷனை பத்தி இன்னும் வரும் நாட்கள்ல இன்னும் கொஞ்சம் இடையில பார்த்துக்கிட்டே வரலாம். இப்பொழுது நமது 8 நடை 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஏன்னா இந்த லைக்கும் இந்த ஷேரும் இந்த கமெண்ட்டும் தான் நிறைய பேர் இடத்துல இதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம்.
தொடர்ந்து நம்ம அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையாக கேட்டுக்கொண்டு வாருங்கள் நாம் அனைவரும் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.